SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. திமுக அரசு இனியும் தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரை திருமங்கலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த RB உதயகுமார் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயத்தால் 23 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று வினா தொடுத்தார். திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணம் நிகழ்ந்திருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் CBI விசாரணைக்கு மறுக்கும் திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் RB உதயகுமார் வலியுறுத்தினார். அரசின் அலட்சியத்தாலே தமிழ்நாடு தற்போது சுடுகாடாக இருக்கிறது என்கிற செய்தி மக்களுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவாவது முதல்வர் சென்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. கள்ளச்சாராயம் இல்லை, மெத்தனால் என்றெல்லாம் வார்த்தை விளையாட்டு அவர்கள் விளையாடுகிற போது உண்மையிலே கள்ளச்சாராயம் அது எந்த பெயராக இருந்தாலும் சரி மக்களின் உயிரை பறித்திருக்கிற அப்பாவி மக்களின் உயிரை பறித்திருக்கிற இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த அரசு. கடந்த ஆண்டு இதே போன்று செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களிலே 23 பேர்கள் கள்ளச்சாராயத்தை உயிரிழந்த பிறகாவது இந்த விடியா திமுக அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா